ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக அரசின் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. குறிப்பாக 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 6ஆம் தேதி வேளாண் துறைக்கான பட்ஜெட்டும் தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த வேளாண் துறை பட்ஜெட்டில் விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது முதன்மையான கோரிக்கை. தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் காலத்திலே அளித்த வாக்குறுதியின்படி சிறு குறு விவசாயிகளின் முழுமையான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதோடு பெரு விவசாயிகளின் பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்வார் என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு அவர் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் உற்பத்தி தொகை வழங்குவதாக, உற்பத்தி மானியம் வழங்குவதாக அறிவிப்பு செய்துள்ளார். அதையும் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். அதோடு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3,500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதையும் இந்த பட்ஜெட்டில் ஆவலோடு தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து அந்த உர விலையை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புகிறோம். MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த பட்ஜெட்டில் மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தை முழுமையாக வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்து உணவு உற்பத்தியை பெருக்க உதவி செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஹெவியாக போயிட்டுருக்கு. எல்லா தனியார் பள்ளிகளிலும் அரசு நிர்ணயித்த ஃபீஸை விட பல மடங்கு உயர்த்தி ஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இதில் பெற்றோர் நிறைய சிரமத்துக்குள்ளாகிறாங்க. எங்களால் கட்ட முடியல, சரியாக ஃபீஸ் கட்ட முடியல, இல்லை கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி இருக்கிற நகைகளை வச்சு தான் என்ன பண்ணுறோம், ஃபீஸ் கட்டக்கூடிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு இது மீது என்ன பண்ண ஒரு உரிய நடவடிக்கையும் ஒரு சுற்றறிக்கையும் அனுப்புனா ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நவோதயா பள்ளிகளுக்கு இப்போ வந்திருக்கிற அரசு ஒரு கவனத்தை கொடுத்தாங்கன்னா, முக்கியத்துவம் செலுத்தி அதை மக்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு பெரிய அளவில் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்மி பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கல்வியில் நல்ல தரமும் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். நவோதயா பள்ளிகளுக்கு இந்த அரசு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா எங்கள் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பட்ஜெட் எடுத்து வரப்போகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கென பிரத்யேகமான முறையில் பட்ஜெட் ஒதுக்கீட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கென இருக்கக்கூடிய தலைமை அலுவலகங்கள், பல தலைமை அலுவலகங்கள் இங்கே கிடையாது. ஆவின் பால் நிறுவனத்ததாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அலுவலகமாக இருக்கட்டும், தலைமை மருத்துவமனைக்கான அங்கீகாரமாக இருக்கட்டும், ESI மருத்துவமனையாக இருக்கட்டும் போன்றவை இங்கே கொண்டு வரப்படவில்லை. அதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கான, அதாவது திருப்பத்தூர் போல, வேலூர் போல நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ஒரு சுற்றுலா மையம் எதுவும் அமைக்கப்படவில்லை. திருப்பத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஏலகிரி இருக்கு, வேலூருக்கு பார்த்தீங்கன்னா அகரம்சேரியில ஒரு தொழில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான கஞ்சனகிரி மலையில ஒரு சுற்றுலா மையம் அமைக்கப்பட வேண்டும்.